நான் மோகன் சர்மா, நடிகர், ப்ரொடியூசர், டைரக்டர், பிளேபேக் சிங்கர், ஃபில்ம் மேக்கர், அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறேன்னா, நான் அதோட காரணம் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். அது இல்லாமல் சென்டினியல் ரோட்டரி கிளப்போட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். சிகாகோ நகரத்தில், அமெரிக்காவில் இந்தியாவின் சார்பாக 3000 பேரை நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ரோட்டரியோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்ங்கிறத பற்றி நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சில விஷயங்கள். 20 படம் எடுத்திருக்கேன், சினிமா படங்கள். 2 படம் அதில் நானே டைரக்ட் பண்ணி, ப்ரொடியூஸ் பண்ணி, டைரக்ட் பண்ணியிருக்கேன். 2மே பல அவார்டுகள் கிடைச்ச படங்கள். நம்ம கிராமம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுத்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்தது போயஸ் கார்டனுங்கிற இடத்துல ஜெயலலிதா அம்மா இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் என் வீடு. அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். நான் யூஸ்வலாக சாதாரணமாக நான் போய் மார்னிங் வாக்குக்கு போய் வரும்போது ஒரு 8:15 அந்த அளவுக்கு அவங்க செக்ரட்டரியேட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. எங்கிட்ட அங்கேருந்து வணக்கம்னு எனக்கு காமிப்பாங்க, நானும் வணக்கம்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு தெரியும் அவங்கள போய் நேராக பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியில் அவங்கள சந்தித்தது நானாகத்தான் இருக்கும். கேள்விப்பட்டேன், எங்கள் உடம்பு சுகம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டதுமே உடனே போய் அவங்கள சந்தித்தேன். அவங்க டைப்புக்கு ஒன்றும் இல்லை மோகன், நான் வந்துடுவேன், நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் ஆகி வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தைரியசாலி, துணிச்சல், அவ்வளவு துணிச்சல். அந்த மாதிரி ஒரு 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 லேடியை நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு துணிச்சல். நினச்சா மனசில் ஒரு விஷயம் அவங்க நிச்சயம் பண்ணால் அதை சாதிச்சே காட்டுவாங்க. ஆனால் என்னவோ தவறிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க, நான் சொன்னேன்னு, நான் 20 படம் எடுத்திருக்கேன், 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கிராமம்ங்கிற படம் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு கிடைச்சிருக்குன்னு நான் சொன்னேனே. சுகுமாரி அம்மாவுக்கு அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்ச நேரம். அதை கேள்விப்பட்டு அவங்க சுகுமாரி அம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப ஃப்ரெண்டு. சுகுமாரி அம்மாவை கூப்பிட்டு, அதுபோல் அவங்களோட வேறு 4-5 ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு, மனோரமா அம்மா, சச்சு அம்மா, எம்என் ராஜம், அவங்களெல்லாம் கூப்பிட்டு சுகுமாரி அம்மாவை வாழ்த்தி அவங்களுக்கு 25 பவுன் ஒரு மாலையை கொடுத்தாங்க. கொடுத்து எங்களுக்கு சொன்னாங்க, இது மாதிரி மோகன் என் பக்கத்து வீடு தான், சுக்கம்மானு தான் கூப்பிடுவாங்க, சுக்கம்மா நீங்கள் போய் மோகன்கிட்ட சொல்லி எனக்கு இந்த படத்தை நான் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ப்ளூரேல எனக்கு 2 டிஸ்க்கு எனக்கு கொடுக்க சொல்லுங்கள். என்னோட எவரோட பிஏ, அவங்களுக்கு பிஏ பூங்குன்றன்னு பேர், பூங்குன்றன்கிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நான் ராயப்பேட்டாவில் ஒரு வட இந்தியக்காரன் ஒரு பையனை பார்த்து, ஏன்னா அந்த படத்தை நான் காப்பி எடுத்ததே கிடையாது, இப்போ எங்கேயாவது காப்பி எடுத்தால் வெளியே போயிடுமோன்னு பயம். அந்த பையனை பார்த்து அவனோடு உட்காந்து 3 மணி நேரத்தில் 2 ப்ளூரே எடுத்துகிட்டு பூங்குன்றனை பார்த்து அன்றைக்கி ஈவினிங்கை அவர் கையில் கொடுத்தேன். மறுநாள் காலையில் எனக்கு 8 மணிக்கு ஒரு ஃபோன் கால். அந்த அம்மாவோட வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு பேசினாங்க. இது மாதிரி அம்மா அவங்கள்ட்ட பேசணுங்கிறாங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்போ நான் மெல்ல ஃபோன் எடுத்து, அம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா, நான் என்ன ஏதாவது தவறு பண்ணேன்னம்மா சொல்லுங்கள். இல்லை மோகன், நான் உங்கள் படத்தை பார்த்தேன், உங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. என்னம்மா பாதிக்கப்பட்டேன், நான் என்ன தவறு பண்ணிட்டேனாம்மா? இல்லை மோகன், இப்படியும் ஒரு தமிழினத்தை சேர்ந்த ஜனங்க, எனக்கு தெரியும், நீங்கள் பாலக்காடு பக்கம், கோயம்புத்தூர் பக்கம், பாலக்காடு பார்டர், கோயம்புத்தூர் பார்டர் தான் இருக்கீங்க தெரியும் எனக்கு.
அங்கே அந்த ஒரு கிராமத்தில் நடந்த கதை தான் இது. அதாவது நான் பிறந்து வளர்ந்த கிராமம். அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 10 வயசான ஒரு ஒரு குழந்தை பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி அந்த பையன், கல்யாணம் பண்ண பையன் அவன் தவறி போயிடுவான். அப்போது பொண்ணு வந்து வயசுக்கு வர வரைக்கும் பையன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலும் தலையை ஷேவ் பண்ணிடுவாங்க. அதை ஷேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற பாட்டி, அதாவது சுகுமாரி அம்மா, அந்த ரோலுக்கு தான் சுகுமாரி அம்மாவுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிது. அந்த அம்மா வந்து செஞ்சுருக்கிறது என்னோட அம்மாவாக செஞ்சுருக்காங்க அந்த படத்துக்கு இந்த ரோல். நான் ஞாயிற்றுக்கிழமை வேறு நல்லா தூங்குறேன் மத்தியானம். அப்போ யாரோ டக்குன்னு பெல் அடிக்கிறாங்களே என்னன்னு பார்த்து திறந்தா சுகுமாரி அம்மா மாலை எடுத்து என் கழுத்தில் போட்டாங்க. என்னம்மா அது, என்ன மாலையெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க, போடுறீங்க? இல்லை, இது மாதிரி அவங்கள பார்க்க வந்தேன், அவங்க என்ன கூப்பிடுவாங்க, ஜெயலலிதா அம்மாவை அவங்க ஏதோ கூப்பிடுவாங்க, அவங்க ரொம்ப க்ளோஸ். சரி, அவங்க அம்முவை பார்க்க வந்தேன், அது மாதிரி எனக்கு அவார்டு கிடச்சதுக்கு என்னை கூப்பிட்டாங்க, அதனால் அவங்கள பார்க்க வந்தேன், இந்த மாலை எனக்கு கொடுத்தாங்க, உங்களை வந்து பார்த்து இதோட ப்ளூரே எடுத்து கொண்டு வர சொன்னாங்க, அதுக்கு சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாலையை எனக்கு போட்டாங்க. நான் அதேபடி நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ளூரே எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் நடந்தது தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்கிட்ட என்ன சொன்னாங்க, மோகன் உங்கள் படத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து, இந்த மாதிரி 10 வயசானாலும் ஒரு பொண்ணை வந்து தரையை ரொம்ப கொடுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க ஆஸ் ஏ டைரக்டர். நான் சுமார் ஒரு 2000 படம் பார்த்துருப்பேன் மோகன், அதில் ஆல் டைம் பெஸ்ட் அப்படின்னு என்னோட லிஸ்ட் ஒரு 10 படங்கள் இருக்குது. அதில் உங்கள் படம் 5வது படம், நம்ம கிராமம் 5வது படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் அந்த படத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. அதாவது நான் சேட்டலைட் ரைட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அம்மா எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. அதாவது எங்கிட்ட இருந்த சுமார் ஒரு 75 லட்சம் ரூபா மதிப்புக்கு இருந்த சிட்டி யூனியன் பேங்க் ஷேர்ஸை ஃபுல்லாக விற்று தான் படத்தை ஆரம்பித்தேன். அது இல்லாமல் ஒரு 1.25 கோடி ரூபா பேங்கில் வாங்கிட்டேன் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு. ஏன்னா ரிலீஸு கூட நானே பண்ண வேண்டியதாக போச்சு. யாரும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக வரல. தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே நான் தான் ரிலீஸ் பண்ணேம்மா. அதனால் நிறைய செலவாயிடுச்சு எனக்கு. 1.25 கோடி ரூபா பேங்கில் வாங்கினது குட்டி போட்டு இன்ட்ரெஸ்ட்டு, வட்டிக்கு மேலே வட்டி எல்லாமே 1.25 கோடி ரூபா இன்றைக்கி எனக்கு பேங்கு லைபிலிட்டியே இருக்குமா. அதை கொடுத்தாலே பெரிய விஷயம். நீங்கள் 1.25 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா நான் அந்த லைபிலிட்டியை சரி நான் பண்ணிடுறேன் மோகன், அது பெரிய விஷயமெல்லாம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. சரின்னு கொஞ்சம் திருப்தியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் எதுக்கும் பூங்குன்றன் அப்பப்போ கொஞ்சம் டச்சில் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக, ஐம் சாரி பிகமிங் எமோஷனல், அவங்க திடீர்னு அவங்க போயிட்டாங்க. அவங்க போனது எனக்கு ரொம்ப பெரிய நஷ்டம். ஏன்னா நான் அவங்கள வந்து அவ்வளவு தூரம் நான் ஒரு ஆஸ் எ லேடி, ஆஸ் எ போல்டு லேடி, அவ்வளவு தூரம் நான் வந்து அவங்கள ஒரு விரும்பி இருந்தேன். அதாவது அவ்வளவு தூரம் அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். வெரி போல்டு லேடி. மனசில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னு நினச்சதுன்னா அது நடத்தியே காட்டுவாங்க. அது என்னங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், காஞ்சி பெரியவாளையே அரெஸ்ட் பண்ணாங்களே, அது யார் செய்ய முடியும்? ஏதாவது சீஃப் மினிஸ்டர் செஞ்சுருப்பாங்களா? அவ்வளோ துணிச்சலாக அவங்க தான் செய்ய முடியும். ஏன்னா அவங்க வந்து தவறு செஞ்சார் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு துணிச்சல் யாருகிட்டையும் இருக்க முடியாது. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க போகிறது பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு பெரிய அதில் வந்து எனக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த
அது அந்த படத்தோட நம்ம கிராமம் அது வந்து பெஸ்ட் ஃபிலிம் சொல்லி எனக்கு அவார்டெல்லாம் கிடைச்சா கூட நேஷ்னல் அவார்டு 2 அவார்டு, பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு, தமிழ்நாடு கவர்மெண்டோட அவார்டு இவ்வளோலாம் கிடைச்சிருந்தும் அந்த படத்தை நான் வந்து சேட்டலைட் ரைட்டு இன்றைக்கும் கொடுக்க முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க தான் ஜெயா டிவியை வந்து அதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு எல்லாருமே பேச ஆரம்பிக்கவே அது யாரும் இன்றைக்கும் நான் சேட்டலைட் ரைட்டு கொடுக்க முடியல. அந்த மாதிரி நிலைமை. இது நான் ஏன் சொல்கிறேன், 20 படம் எடுத்தவன், 2 படத்தை டைரக்ட் பண்ணவன், இவ்வளோலாம் ஆகி ஃபிலிம் சேம்பரோட பிரசிடெண்ட்டாக இருந்தவன், இவ்வளோலாம் ஆனாலும் கடைசியில் நான் வந்திருக்கிறது இங்கே கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். இது நந்தியம்பாக்கம்னு பேர். அந்த கிராமத்தில் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் தான் நான் இருக்கேன். எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு என்னோடய மெடிசின்ஸு மாத்திரைகள் கூட என் கையில் ரூபாய் இல்லாத ஒரு நிலைமை வரவே நான் இங்கே எல்லாமே ஃப்ரீ. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இனிமேல் இங்கே தான் ஒரு நிமிஷம், இங்கே தான் என் லைஃப். அதனால் இது ஒரு ப்ரொடியூசரோட நிலைமை. இது எல்லாருக்குமே, சினிமா விவசாயத்தில் எல்லாருக்குமே ஒரு பாடம். அப்படி தான் நான் சொல்லுவேன். கவனமாக இருங்க. நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பெரிய ஸ்பீச்சஸ் கொடுக்குறோம், பெரிய அளவுக்கு பேசுகிறோம் நல்ல படம்னு. ஆனால் நல்ல படம் எடுத்தவனோட கதி இதுதான் கடைசியில். அதனால் கவனமாக இருங்க. சினிமா விவசாயத்தில் யாருக்கும் வந்து ஒரு நஷ்டம் வரக்கூடாது. லைஃபு வந்து நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதனால் கவனமாக இருங்க. நல்ல படம் எடுக்கணும். ஏதாவது எடுத்து என்ன மாதிரி கடைசியில் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடாதீங்க. இதுதான் நான் சொல்லக்கூடியது. வணக்கம். யாரும் கிடையாது. எனக்கு ஒரே பையன். அந்த பையன் வந்து ஜெர்மனியில் இருக்கான். அவன் என்கிட்ட கேட்டான், அப்பா நான் ஒன்று இங்கே பார்த்துக்குவான்னு கேட்டான். இல்லை, அவனுக்கு அப்போ ஜெர்மனியில் ஆஃபர் வந்தது. இல்லைப்பா, நீ உனக்கு இவ்வளோ பெரிய ஆஃபர் வந்திருக்கு ஜெர்மனியிலேருந்து. அவன் ஒய்ஃபும் அவங்க வேலை பண்ணுறாங்க. அதனால் நீ எனக்காக பார்க்குறதுக்காக இருக்க வேண்டாம். நீ பெர்லினில் இருக்கான். நீ பெர்லினில் போய் செட்டில் எடுப்பா, அங்கே போய் நல்லாரு. நான் என் வேலையை போய் பார்த்துக்கிறேன். நான் அப்படி தான் தனியாக தான் இருந்தேன் 5 வருஷமாக. அதுக்கப்புறம் எனக்கு உடம்புக்கு சில விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஒரு பெரிய மேஜராக சர்ஜரி ஆகிப்போச்சு காலில். அது ரிமூவ் பண்ணுறதுக்காக 4-5 லட்சம் ரூபா அதுக்கே செலவாகிடுச்சு. கையில் ரூபா இல்லாமல் ஒரு நிலைமை. சரி, மாத்திரைக்கு கூட வழி இல்லை. அப்படி இருக்கும்போது சரி, இனிமேல் தனியாக இருக்கக்கூடாதுன்னு இங்கே இதுக்கு பேர் விருத்தாசிரமம்னு பேர். ரோட்டரியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இங்கே வந்து இந்த ட்ரஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்காக நான் ரோட்டரி பிரசிடெண்ட்டால் இருந்ததுனால எனக்கு இந்த இடத்துல எல்லாமே சலுகையாக எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே வந்திருக்கேன். வேலைக்கு சாப்பாடு போடுறாங்க, டாக்டர் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, வேறு ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால் பார்த்துக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னம்மா என்ன சார்? அதான் சொன்னேன், நான் ரோட்டரியில் பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால ரொட்டேரியன்ஸ் நிறைய பேர் வந்து ரோட்டரியை சேர்ந்தவங்க இதோட ட்ரஸ்ட்டில் மெம்பர்ஸாக இருக்காங்க. அவங்க சொல்லித்தான் நான் வந்தேன். அவங்க எனக்கு சொன்னாங்க, நீங்கள் இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்குன்னு. அவங்களுக்கு தெரிஞ்சு என் நிலைமை தெரியவே அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லவே இங்கே வந்துட்டேன். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு என் நிலைமை. இப்போ வந்து எல்லாருமே வந்து எனக்கு சில சம் பீப்புள் வந்து சொல்லணும். நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ரஜினிகாந்த் அவருக்கு நான் கும்பிடு போடணும். அவர் எனக்கு ஆண்டவனை மாதிரி. அதாவது அவர் நிறைய பேர் நிறைய செய்கிறாரு, இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. திடீர்னு ஃபோன் பண்ணி, மோகன் உங்கள் பேங்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லி பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சேன். 1 லட்சம் ரூபா அதில் போட்டார். அது எனக்கு அவர் கடவுளை மாதிரி எனக்கு என்னை காப்பாற்றினார். அப்படி தான் சொல்லுவேன். அதுபோல் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு செஞ்சாங்க. இங்கே இருக்கிற பொருட்களில் சில பொருட்கள்லாம் அவங்க கொடுத்து அவங்க பண்ணது தான்.
இந்த ஒரு டிவி வச்சுருக்கேன், அந்த ஒரு ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன், ஒரு ஏசி, இதெல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் அவங்க செஞ்சு ஸ்பான்சர் பண்ணு தான். அதனால் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே இருக்கேன். நடிகர் சங்கத்தில் வந்து எனக்கு பாராட்டு நடத்தினாங்க. அது வந்து இந்த இதுக்குன்னு இல்லை, முதிர்ந்த நடிகர், அதாவது நான் நடிகர் சங்கத்தில் 55 வருஷம் 60 வருஷம் ஆச்சு அவரோட மெம்பர். இவர் நடிகர் திலகம் இருக்கும்போது அவர் தான் என்னை மெம்பராக பண்ணார். அதனால் அந்த இதுக்கு என்னை கூப்பிட்டு வந்து எனக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. நாசர் அவர் தான் இப்போ பிரசிடெண்ட்டு. அவர் கார்த்தி எல்லாமே சேர்த்து எனக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அது நடந்தது. அதில் வந்து ஏதோ 25,000 ரூபா கொடுத்தாங்க. அது இல்லாமல் வந்து நான் எதுவும் எனக்கு அங்கேருந்து நடிகர் சங்கத்தில் இது எனக்கு வரல. நான் அப்ரோச் பண்ணாமல் இல்லை, அப்ரோச் பண்ணேன்னு நான் வந்து இவர்கிட்ட ஒரு லெட்டர் போட்டேன். அந்த லெட்டருக்கு எதுவும் பதில் இல்லை. பிரசிடெண்ட் ஆஃப் இது நடிகர் சங்கத்துக்கு லெட்டர் போட்டேன். அதுக்கு எதுவும் இது வரைக்கும் எதுவும் பதில் வரல. எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டால் கஷ்டமாக தான் இருக்குது. தனிமை எப்பவுமே கஷ்டம்தான். தனிமையில் வந்து எல்லாரும் இனிமை காண முடியாது, கஷ்டம்தான். இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு நிலைமையில இந்த மாதிரி வந்துட்டா அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும், வேறு வழி கிடையாது. எங்கேயும் நான் போகிறதில்ல, வெளியே நான் போகிறதே கிடையாது, அந்த கேட்டை தாண்டதே கிடையாது. அப்படி ஏதாவது தேவை இருக்குன்னா என்கிட்ட வந்து யாராவது என்னை வந்து இப்போ நேற்று வந்து ஒருத்தர் வந்து நம்ம மெட்ராஸில் பார்க்கணும்னாரு, ஒரு ப்ரொடியூசர், ஒரு ரோலுக்காக பார்க்கணும் சார் அப்படின்னாரு. கார் அனுப்புங்க வரேன்னா கார் அனுப்பிச்சாரு, போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த மாதிரி ஏதாவது நடக்குமே ஒழிய, பட் அது இல்லாமல் நான் எங்கேயும் வெளியே போகிறதுப்பா. அதுதான் நடிக்கிறதுக்கு நான் ரெடி தான். இப்போ கூட ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அது வந்து ஆகஸ்ட் மாதம் தான் அதோட டேட்டு. ஓகே சொல்லியிருக்கேன். அது ஆகஸ்ட்டில் தான் ஆரம்பம். எப்படிங்க? கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து இப்போ விஜய் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு போன சுமார் ஒரு 20-25 வருஷமாக தெரியும். ரொம்ப நல்ல மனிதர்னா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மனுஷன். அவர் வந்து முதலமைச்சரானது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வந்து தமிழ்நாடு செய்த புண்ணியம் அப்படிம்பேன். அவருக்கு லெட்டர் போட்டிருக்கேன், நான் உங்களை பார்க்கணும், வந்து உங்களை வந்து சந்திக்கணும், இது மாதிரி ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன், அது வந்து உங்களை வந்து நான் சந்திக்கணும், லெட்டர் போட்டிருக்கேன். ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி. அது வரைக்கும் எனக்கு அதுக்கு எதுவும் இது வரைக்கும் பதில் வரல. அப்பாயின்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், கொடுத்தா அவர் போய் பார்ப்பேன். அதான் சொன்னேன், மற்றவங்களுக்கு சொல்கிறது, மற்றவங்களுக்கு சொல்ல கூட அந்த சினிமா குடும்பத்துக்கு தான் மெயினாக நான் சொல்லக்கூடியது. நானும் சினிமா குடும்பங்கிறதுனால நல்ல படம் எடுத்தேன்னு சொல்லி நீங்கள் வந்து எதையாவது இந்த மாதிரிலாம் எடுத்து போய் மாட்டிக்காதீங்க. நல்ல ஸ்டார்ஸு, நல்ல பெரிய பெரிய ஸ்டார் வச்சு எடுத்ததுன்னா கவலை இல்லை. என்ன மாதிரி ஏதோ நல்ல படம் எடுக்கணும்னு ஒரு ரொம்ப தத்ரூபமாக ஒரு படத்தை எடுத்து கடைசியில் இங்கே வந்துட்டேன். அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க, கவனமாக இருக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். வணக்கம்.